ஆரோக்கியமா வாழ அருமையான வழிகள். வாருங்கள், அறிவோம், தெளிவோம். கருஞ்சீரகத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்பர் 1, தைமோக்வினோனின் ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இதில் மட்டும்தான் இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது. நம்பர் 2, கருஞ்சீரகம் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். இதில் குட் ஃபேட் அதிகமாக இருக்கு. நம்பர் 3, ஆஸ்துமா மற்றும் பிரீதிங் ப்ராப்ளம்ஸுக்கு கருஞ்சீரகம் பெர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். நம்பர் 4, இதய நோய் புற்றுநோய் வராம தடுக்கும் சூப்பர் ஹீரோன்னு கருஞ்சீரகத்தை சொல்லலாம். நம்பர் 5, பெண்களுக்கு பீரியட் பெயின் குறையும். இரெகுலர் பீரியட்ஸையும் கருஞ்சீரகம் சரியாக்கும். நம்பர் 6, நம்முடைய நினைவாற்றலை அதிகமாக்கும் தன்மை கருஞ்சீரகத்துக்கு உண்டு. அதோட இது ஆல்சைமர்ஸ் டிசீஸையும் தடுக்கும். நம்பர் 7, கருஞ்சீரகம் டயபெட்டிஸ், பிபி மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண உதவக்கூடியது. நம்பர் 8, உடல் நச்சுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் செய்யும் பவர் கருஞ்சீரகத்துக்கு இருக்கு. நம்பர் 9, கருஞ்சீரகம் நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவும். நம்பர் 10, விட்டமின் A, B, C, விட்டமின் B12, நியாசின், இப்படி ஏகப்பட்ட விட்டமின் இதுல இருக்கு. கருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு தினமும் தேன் அல்லது கருப்பட்டியுடன் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். நொச்சி இலையின் மருத்துவ குணங்கள். சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் இருக்கும்போது நொச்சி இலையை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்கள் நொச்சி இலையுடன் மிளகு மற்றும் பூண்டு சேர்த்து இடித்து சாறு எடுத்து குடிக்கலாம். தோள்களில் தேமல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் நொச்சி இலையின் சாற்றை தேய்க்கலாம். கொசுக்கள் பிரச்சனை அதிகமாக இருந்தால் காய்ந்த நொச்சி இலையை தீ மூட்டினால் கொசுக்கள் அழிந்துவிடும். நொச்சி இலை சாற்றில் நெய் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து குடித்து வர மூட்டுவலி, எலும்பு வலி பிரச்சனைகள் குணமாகும். உடலில் வலி, அசதி போன்றவை இருந்தால் சுடு தண்ணீரில் நொச்சி இலையை சேர்த்து குளிக்கலாம். மாவிலையின் சில மருத்துவ குணங்கள். மாவிலைகளை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வர உடலில் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். மாவிலைகளை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வர இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். மாவிலையில் தேநீர் செய்து குடித்து வர உடல் எடை குறைவுக்கு வழிவகுக்கும். ஆஸ்துமா, மூச்சு குழாய் பிரச்சனை போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு மாயிலை தண்ணீர் குடிக்கலாம். மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் சரியாக மாயிலை உதவியாக இருக்கும். மாயிலையை அரைத்து அந்த சாற்றினை தீக்காயங்கள் உள்ள இடத்தில் தடவினால் தீக்காயங்கள் குணமாகும். வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். செரிமான அமைப்பை மேம்படுத்துவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடும் போது பசி உணர்வு குறைந்து உடல் எடை குறைய வாய்ப்புள்ளது. உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடலாம். வாய் துர்நாற்றத்தை போக்கவும் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளவும் வெறும் வயிற்றில் வேப்பிலை சாப்பிடுவது நல்லது. முகத்தில் ஏற்படக்கூடிய முகச் சுருக்கங்கள், முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவற்றை நீக்குவதற்கு வேப்பிலை சாப்பிடலாம். This video sponsored by BuyMode eShopping. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்.